நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம். அப்படின்னா, சீமானுக்கு சவால் விட்ட ராமசாமி பேத்தி, அந்த ராமசாமி பேத்திக்கு தரமான பதிலடி கொடுத்த இந்த சீமானின் தம்பி, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்ன எனது விவசாய பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நமது சொந்த நிலத்துல ஒரு 2-3 ஏக்கர் வெங்காய நடவு போட்டோம். அடுத்து குத்தகைக்கு ஒரு அரக்காணி ஒரு 3/4 ஏக்கர் இருக்கும், அதை பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த ஒரு கனம் மழையால அப்படியே நஞ்சக்காடு மாதிரி தண்ணியெல்லாம் நின்றுச்சுங்க. அதனால வெங்காயம் நடவு போட முடியல. ஒரு 2 வயல்ல அந்த அரக்காணி அப்படிங்கிறது ஒரு 3 வயலா இருக்கு. அதுல 2 வயல்ல தண்ணி இழுத்துருச்சு. அது இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு ஆள் வரையிட்டு இருக்காங்க, பெண்கள் வரையிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெங்காய நடவு இந்த காணொலியை பதிவு முடிச்சுட்டு தான் இதை பதிவேற்றம் பண்ணிட்டு அடுத்தது அந்த வெங்காய நடவு வேலையை பார்க்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வயல்ல தண்ணி நஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கு. அது இன்னொரு 4 நாள் ஆகும் தண்ணி இழுக்கிறதுக்கு. அதன் பிறகு தான் அதை வெங்காய நடவு போடணும். இப்படி நம்ம விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு. நாளையிலிருந்து நம்ம இந்த 3 ஏக்கர் வெங்காயம் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் பயிராக ஆகுது. அதெல்லாம் கொட்டை புண்ணாக்கு அதில் அடியிலே போடுவோம். ஏற்கனவே அடியில் போடுவோம். இப்போ அடியில் போடுறதுக்கு தோது இல்லைங்கிறதுனால இப்போ நாங்கள் மேலே போட்டுருவோம். அடுத்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி மழை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போட்டோம்னா அந்த மழை பெய்யறதுல ஊறிக்கும். அதனால ஒரே நாளில் போட முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை புண்ணாக்கு அப்படிங்கும்போது ஒரே நாளில் போட முடியாது. அதனால அதை வீட்டில் இருக்குது, அதை கொண்டாந்து டிராக்டர் மூலமாக கொண்டாந்து ஏற்றி கொண்டாந்து ஒரு வயலுக்கு ஒரு 8 மூட்டை 9 மூட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் போடணும். இங்கே 4 வயல் இருக்குது, அங்கே வடக்க 2 வயல் இருக்குது. எல்லாம் ஒரு வயலுக்கும் 8 மூட்டை 9 மூட்டை எல்லாம் போட்டு அதெல்லாம் அள்ளி போடுறதுக்குள்ள அது பெரிய வேலை தான். அந்த வேலையெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்ப்போம். அது நம்ம களத்திலிருந்தே அந்த நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம், விவசாய பணியில் பார்ப்போம். சரி நம்மளை வாங்க இப்போ நேராக காணொலியில் போகலாம். ஆனால் சீமான் மீது அவதூறு பரப்புறதுக்கு நிறைய திராவிட கும்பல்கள் உருவாகிட்டு இருக்காங்க, புதுசாக உருவாகுறாங்க. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க நம்ம திராவிட ராமசாமி பேத்தி, அதை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சீமான் மீது விமர்சனம் பண்ணி அவதூறா பல கனவுகள் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையா அப்படின்னா நிச்சயம் தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு முயற்சிக்கு, நம்ம ஒரு வெற்றிக்கு நம்ம நண்பர்கள் தரக்கூடிய இந்த ஊக்கம் ஆக்கத்தை விட, அந்த ஒரு ஊக்கத்தை விட இந்த எதிரிகள் அந்த பரப்புகிற அந்த அவதூறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவதூறு தான் நம்ம இன்னும் முனைப்பா ஒரு வெறித்தனமா நம்மளை செயல்பட வைக்கும். அந்த மாதிரி என்னை ஒரு முனைப்பா ஒரு வெறித்தனமா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த ராமசாமி பேத்தினுடைய ஒரு பேச்சு எனக்கு ஒரு உந்துதலா இருக்கு. அதனால இது நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிறது மூலமா உங்களுக்கும் இது ஒரு வெறித்தனமா செயல்படுறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரணத்தினால தான் இதை நான் பதிவிடுறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா. இந்த திராவிட ராமசாமி பத்திலாம் அண்ணன் சீமான் அவர் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. நாம தம்பி களத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற தம்பிகள் நாம தான் பதில் சொல்லியாகணும். அந்த வகையில தான் இந்த ஒரு பதில். சரி என்ன விடயம் அப்படின்னா, இந்த ராமசாமி பேத்தி அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சவால் விடுறாங்க. என்ன சவால் அப்படின்னா, அதாவது முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னால பேனா சிலையை வச்சு நான் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதில் சொல்ற விதமா இந்த ராமசாமி பேத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா சிலையை எப்போ உடைப்பீங்க? நாங்க வந்தா உடைப்போம். எப்போ உடைப்பீங்க? நாங்க வந்தா உடைப்போம். அப்ப எப்பதான் வருவீங்க? அப்ப நீங்க வரப்போறது கிடையாது, உடைக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதாவது இந்த ராமசாமி பேத்திக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி சீமான்லாம் எப்ப ஜெயிக்க போறது, அவங்களாம் ஆட்சிக்கு வர போறதா, அவங்களாம் எங்க ஜெயிக்க போறாங்க, எங்க ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு மமதை. அதாவது இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அதனால அவங்களுக்கு ஒரு திமிரு. ஏன்னா இவர் சீமான் தனிச்சே நிற்கிறாரு அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்த தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வு இல்லாம எல்லாம் திராவிடர்கள் அப்படிங்கிற உணர்வோட இருக்காங்க. ஜாதி மதமா பிரிஞ்சிருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த திராவிடம் இந்த மாதிரி சூழ்ச்சிகளால கட்டுப்படுத்தி வச்சிருக்கு மக்களை சிந்திக்க விடாம. அதை தாண்டி ஒரு 36 லட்சம் பேர் சிந்திச்சு நாம் தமிழ்ச்சி வாக்கு செலுத்திருக்காங்க. இப்ப 8% தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா 30% பக்கமா தேவை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தமிழர்கள் எங்க உணர்ந்து நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்தி எங்க வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ராமசாமி பேத்திக்கு இருக்கு. ராமசாமி பேத்திக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு மமதையில தான் நாம் தமிழ்ச்சி தான் ஆட்சிக்கு வராது, சீமானா வெற்றி பெற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதாவது காலம் இப்படியே இருந்துராது ராமசாமி பேத்தி. மக்கள் இப்படியே முட்டாளாகவே அறியாமையில் இருந்துட மாட்டாங்க. நாங்க இருக்கோம்ல, நிச்சயம் நாங்க இந்த மக்களுடைய இந்த போதையை தெளிய வச்சு உண்மையை புரிய வச்சு நாங்க நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைப்போம். நான் சீமான் அவரையும் முதல்வர் ஆக்குவோம். அதனால கொஞ்சம் பொறுத்து பாருங்க. ஏன்னா இப்பதான் கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆகுது. ஏற்கனவே உங்க திமுக கட்சி தொடங்கின உடனே ஆட்சி வந்துடல. அவங்க சில காலங்கள் சில 18 வருடங்கள் கழித்து ஆட்சி வந்தாங்க. இப்ப நாங்க 15 வருஷம் ஆயிருக்கோம். நிச்சயம் பாருங்க. இப்ப எனது தோட்டத்துல ஒரு 2019 3 தென்னம்பிள்ளை வச்சேன். இப்பதான் காய்ப்பு பிடிச்சிருக்கு, இப்பதான் காய்ச்சிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க. இப்பதான் 5 வருடத்திற்கு பிறகு இப்பதான் காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கினா உடனே அவங்க ஆட்சிக்கு வந்துட மாட்டாங்க. அதுவும் தனிச்சு உடனே ஆட்சி வர முடியாது. அதற்கு சில காலங்கள் எடுத்துக்கும். அது தனிச்சு அப்படிங்கும் போது ஒரு கொள்கை முன்னிறுத்தி வைக்கும் போது கொஞ்சம் சில வருடங்கள் எடுத்துக்க தான் செய்யும். நிச்சயம் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 15 வருடத்துல இந்த 8% அப்படிங்கிறது ஒரு சீரான வளர்ச்சி தான். ஆனா இதற்கு மேல அடுத்து வரும் நாட்கள்ல, அடுத்து வர்ற வருடங்கள்ல அண்ணன் சீமான் அவர் சொன்ன அந்த சீன மூங்கில் கதை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரப்போகுது. அது நீங்க கண்கூட பார்க்க தான் போறீங்க. அதனால
நீங்க பெனா சிலையை வந்து வைங்க, அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வந்து உடைக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத அப்புறம் பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்ப அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர் வந்து நிறைய இடங்கள்ல செய்தியாளர் சந்திப்பிலையும் சரி, மேடைகளில் பேசும்போதும் சரி, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. திராவிடத்துக்கு பெரிய விளக்கம்லாம் கிடையாது. திராவிடம்னாவே திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருப்பாங்க. அதை குறித்து தான் அந்த கனவுல வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம விரிவா என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்னென்ன திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன விரிவா சொன்னதை பற்றி இன்னொரு கனவுல நம்ம பேசுவோம். அப்ப இந்த இடத்துல தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கறதை பற்றியும் விளக்கமா ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நம்ம தமிழ் மொழியை காப்பது, மண் வளத்தை காப்பது, இங்கே கூட இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, தமிழ் மொழியை வந்து மேன்மையுற செய்வது, தமிழுடைய உரிமை, தமிழுடைய நலன், இப்படிலாம் பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய இந்த கனவுயை வந்து அவங்க பதிவிட்டு இதிலிருந்து ஒரு விடயத்தை எடுத்து இதற்கு வந்து அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில், என்ன கருத்து அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படின்னா நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இந்த ராமசாமி பேத்தி என்ன பதில் சொல்றாங்க, ரொம்ப அறிவுபூர்வமா பதில் சொல்றாங்கிற பேர்ல ஏன் இப்ப மட்டும் எப்படி இருக்குது, அது தமிழ் தேசியம், நாங்க வந்து தமிழ் தேசியம் அமைச்சு நாங்க என்னென்னலாம் செய்வோம்னு சீமான் சொல்றாரோ அதையெல்லாம் ஏற்கனவே திராவிடம் வந்து செஞ்சிருச்சு, இதுமே வந்து தமிழ் தேசியத்தின் பேர எங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது என்ன செஞ்சிருச்சு, அதாவது சீமான் சொல்றாங்கல்ல, இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே இங்க தஞ்சாவூர்ல நெல் விளையுது, அங்க வந்து அங்கேயே வந்து அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி அங்க வந்து உலர்த்தி அரைக்கிறது, அங்கே ரைஸ் மில் இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய மாடுகள் இருக்கு, அங்க மாடு பண்ணைகள் இருக்கு, பால் உற்பத்தி கொள்முதல் நிலையங்கள் இருக்கு, ஆவின் பால் இருக்கு, அப்படிங்கலாம் விளக்கு சொல்றாங்க. அதாவது இந்த திராவிட புத்திங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குறுகிய புத்தி, அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அவங்களால சிந்திக்க முடியும். ஆனா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா விவசாயம் வந்து அரசு பணி, நான் ஆட்சிக்கு வந்தா நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல தக்காளியை போடுவேன், அங்கே வந்து தொழிற்சாலை அமைப்பேன், அங்க தக்காளி வந்து பழச்சாறு, அங்க நம்ம உள்நாட்டு தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாடு தேவை, இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுவேன். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல கடலை போடுவேன், அங்க வந்து தொழிற்சாலை, அங்க வந்து கடலை மிட்டை தயாரிக்கிறது, கடலை பின்னாக்கு, அது மாட்டுக்கு வந்து தீவனமா பயன்படுத்துவேன். அடுத்து வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல எள்ளு வந்து தெளிப்பேன், எள்ளு போடுவேன், அதுல இருந்து எள்ளு பின்னாக்கு, எள்ளு மிட்டாய், அதுல இருந்து இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி நான் மற்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பல விடயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் வந்து காதல கேட்டுக்கல, சும்மா இந்த தஞ்சாவூர்ல நெல் விளையுதுன்னா அங்க ரைஸ் மில் இருக்கு, இது தமிழ்நாடு முழுக்க பால் பண்ணை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொத்தாம் பொதுவா ஒரு பதில் சொல்லிட்டு போறாங்க அந்த ராமசாமி பேத்தி. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அறிவுக்கு அவங்க புத்திக்கு என்னவோ அந்த அளவுக்கு தானே பேச முடியும். அதாவது அண்ணன் சீமான் அவர் சொல்லக்கூடிய இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விடயம் அப்படிங்கிறது அந்த ராமசாமி இந்த திராவிடர்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து இந்த ராமசாமி பேத்தி சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் வந்து தான் தமிழை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்றாரு. ஏற்கனவே வந்து தமிழை பாதுகாத்துட்டு இருக்கிறதே திராவிடம் தான் அப்படி மாதிரி சொல்றாங்க. எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வந்து உயிர்ப்புற இருக்கிறதுக்கு காரணமே திராவிடம் தானா, அதாவது இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற இந்த இருமொழி கொள்கையால இன்னைக்கு தமிழ் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த லட்சணத்தை நாங்க பாக்குறோமே. அதாவது நான் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் போது, அதாவது 2000 12ஆம் வகுப்பு படிக்கும் போது, அப்ப வந்து நான் இந்த பெரிய நகரங்கள், இந்த திருச்சி, பெரம்பலூர் போன்ற நகரங்கள்லாம் அப்பயும் நான் போயிட்டு பார்ப்பேன். அப்ப அந்த பேருந்துக்காக காத்திருக்கும் போது அப்படியே சுத்தி அங்க இருக்கிற அந்த கடைகள், வணிக நிறுவனங்கள்லாம் பார்ப்பேன். எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் வந்து அந்த பெயர், வணிக நிறுவனங்களுடைய பெயர் இருக்கும். எனக்கே அந்த உணர்வு அப்ப இருந்தது, எனக்கே அந்த கேள்வி ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னடா இது தமிழ்நாடாச்சு, ஆனா எந்த ஒரு வணிக நிறுவனத்திலையும் எந்த ஒரு கடையிலையும் தமிழ்ல பேர் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு அப்பயே இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ராமசாமி பேத்திட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், நீங்க உங்க திராவிடம் வந்து தமிழை வளர்த்த லட்சணமா? அதாவது இன்னைக்கு தமிழ் உணர்வே இன்னைக்கு தமிழர்கள்ட்ட கிடையாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது கூட தமிழ்ல பேர் வைக்கிறது கிடையாது. கடந்த 20 வருடங்களை எடுத்துங்க, அது குறிப்பா இந்த 10 வருடங்களை எடுத்துட்டீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறது கிடையாது. 195 பேரு சமஸ்கிருதத்தை தான், அது வடமொழியில தான் இது பேர் வைக்கிறாங்க. அப்ப இதுதான் உங்க தமிழை வளர்த்த திராவிடத்தின் லட்சணமா? என்ன ராமசாமி பேத்தி, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா தானே நீங்க பேசுறதுக்கு. நானே 2011 எனது பசங்களுக்கு பேர் வச்சதே வடமொழியில் தான் பேர் வச்சேன். இன்னைக்கு அதை வந்து வருத்தப்படுறேன். ஆனா இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து தமிழை வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு பயங்கரங்க ஒரு சவால் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது சீமான் வந்து தமிழனா, சீமான் நீங்க வந்து தமிழனா. அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி ஒரு மேடையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனா இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதே கேள்வி அண்ணன் சீமானை நோக்கி இந்த மாதிரி எழுப்பி, சீமான் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உனது மார்க் சீட்டை காமி, நீ வந்து தமிழனா, அதை வந்து தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றை வந்து நீ காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழனா தமிழ் இல்லையா அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த தமிழ் உணர்வு இருந்தாதான் தமிழ் மொழியை பற்றி, தமிழினுடைய அந்த தொன்மையை பற்றி, தமிழுடைய அந்த பெருமையை பற்றி ஒருத்தர் பேசுவாங்க.
அந்த சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் வந்து பேச மாட்டாங்க. அது தமிழனா சீமான் வந்து தமிழன் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அண்ணன் சீமானுக்கு தெரியும். அதை உங்ககிட்ட வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படி மாதிரி சொல்றாங்க. இதுல ஏன் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எரியுது? அப்ப அவரு தமிழனா இருக்க போய்தான், அந்த தமிழன் அப்படிங்கிற உணர்வு இருக்க போய் தானே இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வன்மம் அவரை பத்தி எரியுது? இப்ப இந்த அளவுக்கு நீ சீமானை பற்றியே வந்து ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி போடுறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை சொன்னதால தானே இந்த அளவுக்கு நீங்க வந்து அவதூற பரப்பி காணொலி போடுறீங்க. இதே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா நீ வந்து உன்னுடைய சர்டிபிகேட்டை காட்டு. நீ வந்து தமிழச்சியா, உண்மையிலேயே மான உணர்வு உள்ள தமிழச்சியா அப்படிங்கிறத இந்த உன்னுடைய சர்டிபிகேட்டை நீ காட்டு. ஏன்னா நான் சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் தான் தமிழன் என்பதை அவருடைய பேச்சில் அவருடைய உணர்வுல வந்து வெளிப்படுத்துறாரு. நீ என்னத்தை வெளிப்படுத்துற? நீ திராவிடத்துக்கு ஆதரவா தானே பேசுற. அதாவது நல்லாவே தெரியும், இந்த திமுக அப்படிங்கிற கட்சியை ஆதரிப்பவர்கள் எல்லாருமே திராவிடர்கள், அவருக்கு பிறமொழியாளர்கள் அப்படின்னு நல்லா தெரியும். அப்ப அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுற நீ வந்து உண்மையிலேயே தமிழனா தமிழச்சியா, நீ வந்து உன்னுடைய சர்டிபிகேட்டை காட்டு. அதுக்கப்புறம் நீ காட்டுனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அண்ணன் சீமான் வந்து தமிழனா என்ன அவருடைய சர்டிபிகேட்டை வந்து நாங்க காட்டுறோம். சரியா? சரி நண்பர்களே, இன்னும் இந்த மாதிரி இந்த திராவிட பேத்திக்கு மட்டும் நிறைய பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய அவதூறு காணொலிகள், அதாவது சீமானை பற்றின காணொலிகள் தான் அதிகமா போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி எதிர்க்கிறது கிடையாது, இல்ல திமுக ஆட்சியை பற்றி அதில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி பேசுறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சீமானை பற்றியே காணொலியை போட்டுட்டு வளர்த்துட்டு இருக்காங்க இந்த ராமசாமி பேத்தி. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த ராமசாமி பேத்திக்கு பதில் சொல்லி நம்ம வந்து இந்த முகத்தை வந்து தோல்விப்போம். அதனால இதன் மூலமா நம்ம வந்து தமிழர்கள் வந்து இன உணர்வும் மன உணர்வும் பெற்று இந்த மாதிரியான இந்த திராவிடர்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் தமிழ் கட்சியை வந்து வெற்றி பெற செய்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து முதல்வர் ஆக்குவதுதான் ஒரே வழி, ஒரே தீர்வு. அதனால இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரி நண்பர்களே, இப்படி இந்த சில வேலைகளுக்கு மத்தியில இந்த ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ண இந்த ஒரு பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.